ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். நாம் தொடர்ச்சியான ஒரு வேத பகுதியை தியானித்து வருகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 64வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது: உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் சாதிகளுடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து வருகிற வேத பகுதியிலே தெளிவாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது ஒரு புறம் இருக்க, சில நேரங்களிலே தேவனுடைய விரோதிகளுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. சத்துருக்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி முதலாவதாக பார்த்தோம். அதனுடைய 2வது வசனம் சொல்லுகின்றது: வானங்களை கிழித்து இறங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றும், 2வதாக உருக்கும் அக்கினி எப்படி எரிந்து கொண்டிருக்கிறதோ அதே வண்ணம் ஆண்டவர் தம்முடைய சத்துருக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றும் பார்த்தோம். 3வதாக அக்கினி தண்ணீரை எப்படி தத்தளிக்க பண்ணுகின்றதோ பொங்க பண்ணுகின்றதோ அதே வண்ணமாக தம்முடைய சத்துருக்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று 3வதாக பார்த்தோம். கடைசியாக வேதவசனம் சொல்லுகின்றது தம்முடைய சத்துருக்களுக்கு எப்படி 4வதாக அவர் வெளிப்படுகிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், பர்வதங்கள் அவருக்கு முன்பாக உருகும்படிக்கு எப்படி பலத்த கிரியைகளை பலத்த செய்கைகளை இந்த தேசத்தின் மேல் செய்கிறாரோ அதே வண்ணம் தம்முடைய சத்துருக்களுக்கு தன்னை தேவன் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். என்னை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரம் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் இவைகளெல்லாம் ஒருபுறம் நம்மை துக்கப்படுத்துகிறதும் வேதனைப்படுத்துகிறதுமாய் இருந்தாலும், அப்படிப்பட்ட வேதனைப்படுத்துகின்ற காரியங்கள் அநேக நேரம் தேவனுடைய சமூகத்தில் தேவனை சார்ந்திருக்கிற நேரத்தில் தேவனுடைய விசுவாசத்திற்கு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பயணிக்கின்ற பயணத்தில் உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட சஞ்சலங்களும் வேதனைகளும் பாடுகளும் அவமானங்களும் உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வரும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுங்கள். காரணம், ஆண்டவர் தம்முடைய சத்துருக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அப்படி அவர் வெளிப்படுகின்ற நாள் வரும் பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சகல சஞ்சலங்களும், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சகலவிதமான ஸ்தோத்திரம், ஐயோ இது எப்படி மாறக்கூடும் என்று சொல்லி நீங்கள் சஞ்சலிக்கின்ற, பயப்படுகின்ற, பாரப்படுகின்ற சகலவிதமான பெரிய பர்வதங்களை போன்றிருக்கின்ற சகல காரியங்களும் தேவனால் அவைகள் இருந்த இடம் கூட தெரியாத அளவிற்கு தேவனுடைய பலத்த கரத்தினால் மாறும். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்கள் பலகீனப்பட்டு தங்களுடைய நீதியின் வாழ்க்கையை பிடித்து அந்த நீதியுள்ள வாழ்க்கைக்காக தங்களை கீழ்ப்படுத்தி கொண்டார்கள். அவர்களுடைய பலனோ குண்டினதும் மிகவும் ஸ்தோத்திரம் அற்பமானதும் மனிதர்களாய் தூஷிக்கப்பட்டவைகளுமாய் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட தூஷிக்கப்பட்ட இடத்தில், பலகீனப்பட்டிருந்த இடத்தில் அவர்களுக்காக கிரியை செய்யும்படிக்கு அவருடைய நீதியின் வாழ்க்கைக்காக ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களோடு கூட இறங்கி இணைந்து செயல்பட்டிருக்கிறார். அப்படி இணைந்து இறங்கி செயல்பட்ட தேவன் தாங்கள் பார்த்து பயந்த, தாங்கள் பார்த்து கலங்கின, தாங்கள் பார்த்து நம்பிக்கை இழந்த, தாங்கள் பார்த்து பயப்பட்டு கொண்டிருந்த சகல விதமான அவர்களை வேதனைப்படுத்தின, சஞ்சலப்படுத்தின, அவர்களை நீ மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பயந்து கலங்கி நடுங்கி திகைத்திருந்த அதே இடத்தில் தேவன் தம்முடைய மகத்துவமான கரத்தை விளங்க பண்ணி அவர்கள் பலவீனங்களிலே அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அல்லேலூயா. அநேக இடங்களிலே அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே ஒரு வேத பகுதியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது: கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. அல்லேலூயா. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகின்றது, கர்த்தருக்கு முன்பாக பெரிய பர்வதங்கள் கரைந்து போனதென்றும், அதே வண்ணமாக கர்த்தருக்கு முன்பாக சீனாய் மலையும் கூட கரைந்து போகத்தக்க விதத்தில் அவர் ஆச்சரியமானவராயிருந்தார், அதிசயம் செய்கிறவராய் இருந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது. அல்லேலூயா. நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், இந்த வசனம் எதற்கு முன்பாக சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதனுடைய முந்தைய வசனம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முந்தைய அதிகாரங்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 14 முதல் 24 வரைக்கும் உள்ள இடத்துல நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற பர்வதங்கள் கரைந்து போகத்தக்கதாக ஆண்டவர் செய்த கிரியைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நியாயாதிபதிகளின் காலத்திலே ஸ்தோத்திரம், நியாயாதிபதிகளின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலோசனை கொடுக்கப்பட்டார்கள், எச்சரிக்கை பண்ணப்பட்டார்கள். அவர்களை கொண்டு தேவன் தம்முடைய ஜனத்தை சீராக சிறப்பாக பாதுகாத்து பராமரித்து ஆலோசனை பண்ணி நடத்தி வந்தார். அப்படி நடத்துகிற காலத்தில் ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஜெயிக்க முடியாத ஒரு பர்வதத்தை போன்றிருந்த ஒரு ஸ்தோத்திரம்
மனிதன் இருந்தான். அவனை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. சிசரா என்று சொல்லுகிற மனிதன், அல்லேலூயா, சிசரா என்று சொல்லுகிறவனை அழிக்கலாம் என்று சொல்லி நினைத்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை அழிக்கக்கூடிய அளவிற்கு பலன் இல்லாமல் இருந்தார்கள், பயந்து போயிருந்தார்கள், தைரியம் இல்லாமல் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளிலே குறைபட்டவர்களாய் இருந்ததினாலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் தனிச்சையாய் செயல்பட முடியாது, பிடிக்கி விலகீனப்பட்டு குன்றிப்போய் மங்கிப்போய் இருந்ததினாலே அவர்கள் எதிராயிருந்த சிசராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதல்ல, அவர்களை குறித்து பேசினாலே பயப்படத்தக்க விதத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. சிசராவை ஜெயித்து விட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு சொற்ப சந்தோஷம் அவர்களுக்கு கிடைத்தாலும் சிசராவின் அடுத்ததாக யாபீன் என்று சொல்லுகின்றவன் ஒருவன் எழும்பி அவர்களை கலங்க பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கலங்க பண்ணுகிறதற்கு எல்லா காலத்திலும் பர்வதத்தை போல மனிதர்கள் எழும்பி வரத்தான் செய்தார்கள். அல்லேலூயா. இதை நீங்களும் நானும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் ஸ்தோத்திரம் சத்துரு ஸ்தோத்திரம் ஓய்வதில்லை. காரணம், நீங்கள் தேவனை பற்றும் விசுவாசத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை வாழுகிறதுனாலே உங்களோடு ஒரு மனிதன் யுத்தம் பண்ணவில்லை. உங்களோடு கூட சத்துருவாய் இருப்பது ஒரு மனிதன் அல்ல. ஏதோ நீங்கள் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுகிறதற்கு ஒரு மனிதன் அல்ல உங்களுக்கு சத்துரு. இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தின் மேலே பல அதிகாரங்களையும் ஆளுகையும் செலுத்தின தேவன் தம்முடைய வேலைக்கென்று ஏற்படுத்தின தூதர்கள் விழுந்து போய் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறி ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய அந்த அந்த அழிவில்லாத சரீரத்தை அடைந்த அந்த தூதர்கள் கூட்டம் தேவனுக்கு விரோதியாய் சத்துருவாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தண்டனை கொடுக்கப்படவில்லை. எனவே தேவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, தேவன் ஒன்றை நேசிக்கும் பொழுது, தேவன் ஒன்றை பாதுகாக்கும் பொழுது, எவ்வளவு தூரம் தேவன் இறங்கி வந்து கிரியைகளை செய்ய விரும்புகிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய சத்துருவாகிய, தேவனுடைய பகைஞராகிய, தேவனுக்கு விரோதியாகிய பிசாசு இந்த உலகத்தில் மட்டுமல்ல சகல இடங்களிலும் தேவனுக்கு ஈக்குவலாக, தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒத்ததாக அவர் செய்கிற நன்மைக்கு விரோதமாக வந்து அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இதை நீங்கள் நானும் மறக்கக்கூடாது. நம்முடைய சத்துரு மனிதன் அல்ல, நம்முடைய சத்துரு பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்ல, நம்முடைய சத்துரு ஸ்தோத்திரம் நமக்கு தெரிந்தவர்கள் அல்ல, நம்முடைய அண்ணன் அல்ல, தம்பி அல்ல, சகோதரன் அல்ல, சகோதரி அல்ல, தாய் அல்ல, தகப்பன் அல்ல, இந்த உலகத்தில் பார்க்கிற எந்த மனுஷர்களும் அல்ல நமக்கு சத்துரு. அல்லேலூயா. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு சத்துருவாய் நியமிக்கப்பட்டிருக்கிற, தேவனுக்கு சத்துருவாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற எந்த மனுஷனும் பார்க்க முடியாத, யுத்தம் செய்ய முடியாத ஒரு பிசாசானவன் எப்படி ஆகிலும் தேவனுடைய சித்தத்தை கெடுக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை சீர்குலைக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை வழிமாறச் செய்யும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை குற்றீராக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை அவமானமாக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை தனிமைப்படுத்தும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அவருடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு பிளந்து போக செய்யத்தக்கதாக, பிரிந்து போக செய்யத்தக்கதாக, விசுவாச வாழ்க்கையிலிருந்து குலங்கி போகத்தக்கதாக, சிதைந்து போகத்தக்கதாக இந்த உலகத்தில் பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட பிசாசானவன் கர்ச்சிக்கின்ற சிங்கத்தை போல முழு உலகத்திலும் அவன் தீவிரம் கொண்டவனாக சுற்றி வருகின்றான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக புறப்பட, தேவனுக்காக செயல்பட, தேவனுக்காக நிற்க, தேவனுக்காக கிரியை செய்ய, தேவனுக்காக பலன் கொள்ள எப்பொழுது தீர்மானம் எடுப்போமோ, எப்பொழுது கர்த்தருக்காக ஓட பயணிப்போமோ அப்பொழுதே நமக்கு எதிராக பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு சத்துருவாயிருந்த பிசாசு நமக்கும் உங்களுக்கும், விசுவாசிக்கிற உங்களுக்கும் விசுவாசிக்கிற எனக்கும் எதிராக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போ எந்த பலமான மனிதனையும் எடுத்து கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளை சிதைக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளை குற்றீராக்கும்படிக்கு அவன் எந்த பலமான மனிதனையும் பயன்படுத்துகின்றான். அல்லேலூயா. அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பலகீனப்பட்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் தள்ளாடி கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ ஸ்தோத்திரம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களை ரட்சிப்பவர் யார் வருவா என்று சொல்லி நின்ற இடத்துல ஸ்தோத்திரம் இருந்த பெரிய பர்வதம் சிசரா. அல்லேலூயா. சிசராவுக்கு அடுத்த தலைமுறையாக யாபீன் என்று சொல்லுகிறவன் இருந்தான். இந்த ரெண்டு பேரை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. இந்த ஜனங்களுடைய இருதயம் இவர்களை குறித்து கரைந்து போகத்தக்க இவனுக்கு பயப்பட்டார்கள். அல்லேலூயா. இவர்களால் கிரியை செய்ய முடியல, இவர்களால் யுத்தம் செய்ய முடியல, இவர்களுடைய நன்மைகளை புசிக்க முடியவில்லை, இவர்களுடைய ஆசீர்வாதங்களை சமாதானமாய் ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க முடியவில்லை. காரணம், இந்த சிசராவும் யாபீனும் இவர்களை மிக 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 வேதனைக்குள்ளாகவும் இடுக்கணுக்குள்ளாகவும் நெருக்கத்துக்குள்ளாகவும் இவர்கள் நன்மைகளை குலைக்கும்படியாகவும் கிரியை செய்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. காலங்கள் கடந்து போயிட்டு ஆண்டவரை நோக்கி தம்முடைய ஜனங்கள் கதற ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை நோக்கி இந்த சூழ்நிலைமையில் இந்த பர்வதத்தோடு கூட, இந்த பெரிய பலத்தோடு கூட எங்களால் யுத்தம் பண்ண முடியவில்லை, எங்களால் ஜெயிக்க முடியவில்லை, எங்களால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த காரியத்தை மேற்கொள்ளவில்லை என்று சொல்லி, ஆண்டவரே என்று சொல்லி கலங்கி 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 கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள்.
அநேக நாட்களாக, அநேக மாதங்களாக, அநேக வருடங்களாக இந்த பர்வதம் எப்படி மாறும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பெரிய பர்வதமாகிய சிசராவுக்கு முன்பாகவும் யாபீனுக்கு முன்பாகவும் ஆண்டவருடைய ஜனங்கள் ஸ்தோத்திரம் அழுது புலம்பினார்கள். அவருடைய சூழ்நிலையிலே கர்த்தர் வெளிப்படும்படிக்கு, கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அழுதார்கள். காலங்கள் கடந்து போனது. என்ன நடந்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம் சிசராவை ஒரு அற்பமான ஒரு ஸ்திரீயானவள் கொன்று போடத்தக்க விதத்தில் பர்வதம் போன்று அவன் கூட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத மனிதனாயிருந்தான். அவன் கூட நேருக்கு எதிரெதிராய் நின்று யுத்தம் பண்ண முடியாத அளவிற்கு பராக்கிரமசாலியாயிருந்தான். அவனோடு கூட யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாத அளவிற்கு இருந்த அவ்வளவு பெரிய பர்வதத்தை ஒரு அற்பமான ஸ்திரியை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அழித்து போட்டார். ஒரு ராத்திரியிலே கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பர்வதங்களாக எழும்பி நின்று சவால் விட்டு போராடி நம்முடைய கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற மாம்ச பலத்தையும் ஆள் பலத்தையும் ஸ்தோத்திரம் அதிகார பலத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிற சகல விதமான பர்வதங்களை போன்று எழும்பி உங்களை பட்சிக்க நிற்கின்ற எரிகோ கோட்டைகளை போன்று உங்களை அழிக்க நிற்கின்ற பர்வதங்களை குறித்து நீங்கள் எள்ளளவும் கவலைப்படாதீர்கள். காரணம், இது உங்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசித்த எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வந்திருக்கிறது. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இது அனுபவமாயிருக்கிறது. அந்த அனுபவத்தை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், அந்த அனுபவம் நமக்கு காட்டுகின்ற ஒரே ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய பர்வதம் போன்றிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதமாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிற நியாயாதிபதிகள் 5:5 சொல்லுகிறபடி கர்த்தருக்கு முன்பாக பெரிய பர்வதங்கள் கரைந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்து போனது போல நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிற, நம்முடைய குடும்பத்திற்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற, நம்முடைய ஊழியத்திற்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற, நம்முடைய ஊழியங்களை தகர்க்க நினைத்து எதிர்த்து நிற்கிற பெரிய பர்வதங்களை நீங்கள் தேடியும் காணாதிருக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனை எதுவாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டம் எதுவாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை தடை செய்ய எத்தனிக்கின்ற பிசாசு எந்த சூழ்நிலைமை உங்களுக்கு கொண்டு வரலாம். அவைகளின் நடுவில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு யுத்தம் செய்கிறவர் ஓய்ந்து போகவில்லை, உங்களுக்கு கிரியை செய்கிறவர் உறங்கி போகவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஸ்தோத்திரம். இரவு முழுவதும் பகல் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கின்ற ஒரு தெய்வம் உண்டு. நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. இதுவரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறது அந்த ஒரே ஒரு கிருபையினால மட்டும்தான். அல்லேலூயா. இல்லை என்றால் நாம் சொல்ல முடியும், நமக்கு நேராய் வந்த விலங்குகள், நமக்கு நேராய் எழும்பி வந்த பெரிய அலைகள், நமக்கு விரோதமாக எதிர்த்து வந்த மலை போன்ற பிரச்சனைகள், அவைகளெல்லாம் அன்றைக்கே நம்மை அழித்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கே அழியாமல் நாம் நின்று கொண்டிருப்பது நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, நம்முடைய கிருபையினால் அல்ல, நம்முடைய பெரிய திறமையினால் அல்ல. தேவன் தான் முன் குறித்த அவருடைய முன் குறித்தலின் அடையாளங்களின்படியே உங்களையும் என்னையும் ஸ்தோத்திரம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் ஆரம்பித்த தேவன் செவ்வையாய் நடத்தி அந்த பாதையிலே எவைகளையெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டுமோ, எவைகளையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டுமோ, எவைகளையெல்லாம் சுதந்திரிக்க வேண்டுமோ, அவைகளையெல்லாம் அப்படியே செய்து நிறைவேற்றும்படிக்கு நம்மை கரம் பற்றி பிடித்து நம்மோடு கூட வழி நடந்து வருகின்ற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நீங்களும் நானும் எனவே கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். எது எப்படி நடந்தாலும் ஒன்றை நீங்கள் தீர்க்கமாய் உங்கள் உள்ளத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் நம்முடைய எதிர்காலத்திற்காகவும் பெரிய பர்வதங்கள் போன்று எழும்பி நிற்கிற சகல பர்வதங்களையும் ஆண்டவர் கரைய பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்து பெரிய பர்வதமாக இருக்கலாம், மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட நிலையில் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை எடுக்க வேண்டுமானால் ஒரே ஒரு அந்த பர்வதங்களை கரைந்து போக பண்ணுகின்ற ஒரு ஆண்டவரை உங்களுக்கு சொல்லுகின்றேன். இருக்கிற இடத்துல ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி இந்த பெரிய பர்வதமாகிய வியாதியை மாற்றும் என்று சொல்லி பிடிப்பீர்கள் என்று சொன்னார், உங்களுக்காக பலத்த அற்புதங்களை செய்ய தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைத்திருக்கிற அதிசயத்தை காட்டிலும் மேலான ஒரு அதிசயத்தை இப்பொழுதே இந்த வேளையில் உங்கள் சரீரத்தில், உங்களுடைய சிந்தையில், உங்களுடைய சிரசின் மேலே, உங்கள் ஒவ்வொரு அவயவங்களின் மேலும் அவருடைய வல்லமை இறங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள், உணர்வீர்கள். ஒரு சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக சீனாய் மலை போன்ற பர்வதங்களும் தண்ணீரை போல கரைந்து போனது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எனவே உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற பெரிய பர்வதங்கள் பெரியதாக இருக்கலாம், உங்களை பயப்படுத்தத்தக்கதாக இருக்கலாம், உங்கள் இருதயம் சோர்ந்து போக பண்ணுகின்றவைகளாக இருக்கலாம். எப்படி ஆனாலும் உங்கள் மனதில் ஒன்றை பதித்துக் கொள்ளுங்கள், இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. காரணம், உங்களை அழைத்தவர் உங்களோடு இருக்கிறார். பெரிய பர்வதங்கள் இருக்கிற இடம் தெரியாம அசைய பண்ணுகின்ற ஒரு
ஒரு தெய்வம் உண்டு. அவைகளை அசைக்க அவைகளை ஸ்தோத்திரம் அசைக்கும் பொழுது அவைகள் நிலை குலைந்து ஸ்தோத்திரம் கர்த்தருடைய அதிசயமான கிரியைகளை காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக யோபு சொல்லும் பொழுது சொல்லுகின்றான். யோபுவின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோபு சொல்லும் பொழுது சொல்லுகின்றான். யோபு 9வது அதிகாரத்தை எப்படியே திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய 5வது வசனம் சொல்லுகின்றது, வாசிக்கலாம். யோபு 9:5. அவர் பர்வதங்களை வாசிக்கலாம். அவர் பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கின்றார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். அல்லேலூயா. பெரிய பர்வதம் அசைக்கவே முடியல. எனக்கு முன்பாக பல வருஷமா, பல மாதமா, பல வாரங்களா, பல நாட்களா என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னை வேதனைக்கு உள்ளே வேதனை, கண்ணீருக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அவமானத்தில் என்ன செய்வதென்று சொல்லி வழி தெரியாமல் குழம்பி போயிருக்கிறீர்களா? இந்த பகல் வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் மறுபடியுமாய் விசுவாசத்திற்குள்ளே அவர் மறுபடியுமாய் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மேலானவைகளை செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவன் துரிதம் கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைத்திராத அதிசயங்கள், நீங்கள் நினைத்திராத நன்மைகள், நீங்கள் நினைத்திராத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவரை குறித்து யோபு சொல்லும் பொழுது சொல்லுகின்றான். ஸ்தோத்திரம். யோபு சொல்லுகின்ற வார்த்தையை நீங்கள் மறுபடியும் கவனிக்க வேண்டும். அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறவர். அவர் பர்வதங்களை சடுதியா இமைப்பொழுது பேர்த்து கொண்டு போகிறவர். இரண்டாவது ஸ்தோத்திரம், அதே யோபு சொல்லுகின்றான். ஸ்தோத்திரம். தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார், திருப்பி போடுகிறாராம். அவருக்கு கோபம் மூழும் பொழுது தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பர்வதம், வேதனைக்கு மேலே வேதனை, கண்ணீருக்கு மேலே கண்ணீர், அவமானத்துக்கு மேலே அவமானம், நிந்தைக்கு மேலே நிந்தை, அவ பேருக்கு மேலே அவ பேர் கொண்டு வந்து அவைகளெல்லாம் பெருகும் பொழுது, அவைகளெல்லாம் மேற்கொள்ளும் பொழுது, அவைகளெல்லாம் பெருக்கத்தினால் பெரும்பி தம்முடைய ஜனங்கள் வேதனைப்பட்டு கண்ணீரடைந்து துக்கப்பட்டு வேதனையோடு கூட ஆண்டவரிடத்தில் சேரும் பொழுது அவர் செய்கின்ற காரியங்களோ எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவர் செய்கிற கிரியைகள் இருக்கிறது. அவருக்கு முன்பாக எழும்பி நிற்கிற பெரிய பர்வதங்களை அவர் பேர்த்து கொண்டு போகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேர்த்து கொண்டு போகிறது என்று சொன்னால் அதனுடைய அஸ்திபாரம் வரைக்கும் ஆண்டவர் பிடுங்கி எடுத்து போடுகிறவர். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், நீ இன்றைக்கு அனுபவித்திருக்கிற வேதனைகள், கண்ணீர்கள், அவமானங்களின் மத்தியில் ஒன்றை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவனுடைய சூழ்நிலைமை குறித்து கலங்கி திகைத்து வேதனைப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி அற்புதங்களை செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அதை பார்ப்போம், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்லாத அளவிற்கு ஆண்டவர் தம்முடைய கரத்தை சத்துருவுக்கு விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பர்வதமாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆழ்பலமாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய சம்பத்துள்ளவர்களாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய திடகார்த்தம் உள்ள உடல் கட்டுமானம் வைத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் பர்வதங்களை அசைய பண்ணும் பொழுது ஒரு மனிதனும் ஒரு பிசாசும் ஒரு அதிகாரங்களும் எதிர்த்து நிற்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதனால் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய புயபலத்தினாலோ, ஒரு மனிதனுடைய யுக்தியினாலோ, ஒரு மனிதனுடைய திறமையினாலோ இவைகளை செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, என்னை ஸ்தோத்திர பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் விசுவாச வாழ்க்கையிலே சொல்லுகின்றான். அல்லேலூயா. அவன் மேன்மை பாராட்டின காரியம், இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற எல்லா செல்வத்தை காட்டிலும், எனக்கு இருக்கின்ற ஆஸ்திகளை காட்டிலும், எனக்கு இருக்கிற ரோமன் என்று சொல்லுகின்ற அந்த செல்வாக்கை காட்டிலும், என்னுடைய அதிகாரத்திற்கு ஸ்தோத்திரம், என் கையிலே அநேக அதிகாரங்கள் இருந்தாலும் அவைகளை காட்டிலும் நான் கண்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது என் கையில் இருந்த பெருமைகள், மேன்மைகள், உயர்வுகள், சம்பத்துகள், சம்பாத்தியங்கள் இவைகளெல்லாம் அவைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு குப்பையும் சப்புமாய் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகின்றான். அல்லேலூயா. அப்படியானால் அவனுக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம், என்னை கண்மலை போன்று அசையாமல் இருக்க பண்ணுகின்ற ஒரே ஒரு இடம் இயேசு கிறிஸ்து என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாமோ வந்தது, பெயர்கள், பெருமைகள், வாய்ப்புகள், சம்பாத்தியங்கள் எல்லாம் வந்தும் அவன் கிறிஸ்து இயேசுவின் மேல் சிந்தை வைத்து அவன் சொல்லுகின்றான். உலகத்தில் உள்ள அத்தனையும் அவன் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், அவைனால எனக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் குப்பையும் சப்புமா இருக்கிறது என்று சொல்லி முடித்தான். அல்லேலூயா. இன்றைக்கு என் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற சவால்கள் போன்ற பிரச்சனைகளிலே உங்களை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன், பயப்படாதிருங்கள். அது எவ்வளவு பெரிய பர்வதமானாலும் அது எழும்பி உங்களை உபத்திரவப்படுத்த வேதனைப்படுத்த சஞ்சல
சஞ்சலப்படுத்த கண்ணீரின் உள்ளே உங்களை தள்ள உங்களை வேதனைக்கு நேராய் தள்ள அவைகளின் நடுவில் கிரியை செய்கின்ற ஒரு தெய்வம் உங்களுக்காக சமீபமாகி வருகின்றார். உங்களுக்கு அவர் சமீபமாகி அவர் செய்கிற கிரியைகளோ, அவர் செய்கின்ற மகத்துவமான செயல்களோ, அவர் செய்கின்ற அற்புதங்களோ, அவர் செய்கின்ற அதிசயங்களோ எந்த மனிதனுடைய எண்ணங்களில் தோன்றினதும் இல்லை, எந்த மனிதனுடைய செவிகளிலே கேட்டதும் இல்லை, எந்த மனிதனுடைய இருதயத்திலே தோன்றினதும் இல்லை என்று சொல்லுகின்ற அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களிலே, இந்த வருடங்களிலே கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. ஏன் இதை செய்கிறார் என்று சொன்னார், நீங்கள் கர்த்தருக்காக புறப்பட்ட பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பர்வதங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற சில பர்வதங்களை போன்றிருக்கிற சில மனிதர்கள், பர்வதங்களை போன்றிருக்கிற சில அமைப்புகள், பர்வதங்களை போன்றிருக்கிற சில விதமான சூழ்நிலைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த பெரிய பர்வதம், ஓ ஸ்தோத்திரம், செருபாபேலை பார்த்து சொல்லும்போது சொன்னாரு, செருபாபேலே உனக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பர்வதம், ஓ சமபூமி ஆவதை நீ பார்ப்ப. அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, தண்ணீரையும் காற்றையும் காண மாட்டீர்கள், தண்ணீரையும் காண மாட்டீங்க. அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பலத்து போய் பெரிய பர்வதத்தை போல இருக்கிற சகல சூழ்நிலைமைகளையும், சகலவித அதிகாரங்களையும், சகலவித வல்லமைகளையும், சகலவித ஓ ஸ்தோத்திரம் பலத்தையும் உடைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தனிமையில, உங்களுடைய யுத்தங்களிலே கர்த்தர் யுத்தம் செய்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லுங்க. விசுவாச வாழ்க்கையில வேதத்தை சுமந்து ஆண்டவரை சுமந்ததினால நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை நெருக்குகின்றார்களா? உங்களை ஒருவேளை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த இடத்துல உன் தலை உயர்த்தப்படுகிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. மனிதன் அல்ல, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற காரியம் அதி சீக்கிரத்தில் சம்பவிக்கும். தேவன், வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சமூகத்தில் தம்மை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பர்வதங்கள் ஸ்தோத்திரம் அசைய பண்ணுவா. அப்படிப்பட்ட பர்வதங்கள் தேடியும் காணாதபடிக்கு, இருந்த இடம் தெரியாதபடிக்கு அவர் அசைத்து குலுக்கி அவைகளிலே பலத்த கிரியைகளை விளங்கச் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் செய்கிற காரியத்தை ஒரு மனிதனுடைய கண் கண்டதும் இல்லை, ஒரு மனிதனுடைய செவிகள் உணர்ந்ததும் இல்லை, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் அது தோன்றினதும் இல்லை, எண்ணினதும் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை தம்முடைய ஜனத்திற்காக அவர் செய்வார். அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணம், உம்முடைய நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு முன்பாக பர்வதங்களை போன்று எழும்பி நிற்கிற எங்க வாழ்க்கையிலே நிற்கிற பெரிய பர்வதங்களுக்காக இறங்கி வருவீராக. அல்லேலூயா. நாம் இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற பெரிய பர்வதங்கள் எவைகள்? உங்களால் அசைக்க முடியல, உங்களால் பேச முடியல, உங்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் அவைகள் என்னை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, என்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற ஆண்டவரே பர்வதங்கள் எவைகள் என்று சொல்லி இந்த பகல் வேளையில் நீங்கள் இருக்கிற இடத்துல அவைகளை குறித்து ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற இந்த ஆண்டவரே பெரிய பர்வதம், என் வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற இந்த வியாதி, என்னுடைய வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற இந்த மனுஷன், என் வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற இந்த ஆண்டவரே ஜனங்கள், ஆண்டவரே வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற இந்த ஆண்டவரே குடும்பம், ஆண்டவரே வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற இந்த பிரச்சனை, ஆண்டவரே வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற இந்த வியாதி அப்படின்னு சொல்லி, உங்களால் முடியலை, ஜெயிக்க முடியலைன்னு சொல்லுகின்ற அந்த பெரிய பர்வதத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிறதே, பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்கிறவர் அல்லவா? எங்களுக்காக ஆண்டவரே மரித்துயிர் தெழுந்து எங்களை உம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அழைத்தவர் அல்லவோ நீர்? எங்களை உம்முடைய அப்பா விசுவாச வாழ்க்கையிலே கொண்டு வந்தவர் அல்லவா? ஆண்டவரே, எங்களை உம்முடைய விசுவாச வாழ்வில் ஆண்டவரின் நன்மைக்கு ஏதுவாக அழைத்து கொண்டு வழி நடத்தி வருகிறவர் அல்லவா? இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை எங்களுக்காக கிரியை செய்யட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த வேளையில் என் மேல உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். என்னை வேதனைப்படுத்துகின்ற பர்வதங்கள், என்னை துக்கப்படுத்துகின்ற பர்வதங்கள், ஆண்டவரே என்னை ஆண்டவரே சஞ்சலப்படுத்துகின்ற பர்வதங்கள், என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் முடியலப்பா அப்படின்னு சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னால் முடியல, தாங்கிக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள்
முட்கள் வேலிகள். அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது அது மிகவும் கரடு முரடானவைகளாட்டும். நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது எல்லாம் முட்கள் வேலிகளாக இருந்தது. ஆனால் இது வரைக்கும் கொண்டு வந்தேன். நீரங்களை ஆண்டவரை மறந்திருந்தால், நீரங்களை தள்ளி இருந்தீரானால், நீரங்களை நினையாமல் விட்டிருந்தீரானால் நாங்கள் ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. இந்த மட்டும் நாங்கள் வந்திருக்க முடியாது. இதுவரைக்கும் நாங்கள் வந்தது உம்முடைய சுத்த கிருபைப்பா. அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற பெரிய பர்வதத்திற்காக நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. என் ஊழியத்தில் எழும்பி நிற்கிற பெரிய பர்வதத்துக்காக நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. என் குடும்ப வாழ்க்கையில் அப்பா எழும்பி நிற்கிற பெரிய பர்வதத்துக்கு முன்னாடி நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. ஓ, திருமண காரியங்கள் நடக்கலைன்னு சொல்லி எழும்பி நிற்கிற பெரிய பர்வதமாக என் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பர்வதத்தில் உம்முடைய கரத்தை வெளிப்படுத்தும். என் தொழிலில் ஆண்டவரே தடையா எழும்பி நிற்கிற பெரிய பர்வதம் அடுத்த கட்டத்துக்கு நகர விடலை. ஆண்டவரே நீர் எழுந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற ஆண்டவரே, சுக வாழ்க்கையை கெடுத்து வியாதின்னு சொல்லி எழும்பி நிற்கிற ஆண்டவரே பெரிய பர்வதம் ஆண்டவரே என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பகல் வேளையில், இந்த நேரத்தில் தானே, இந்த நிமிடத்தில் தானே என் சிரசின் மேலே உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் இறங்கி சுகத்தை கட்டளையிடுவதாக, விடுதலை கட்டளையிடுவதாக இயேசுவின் நாமத்தில். ஒரு ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்தின் கிரியைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பெரிய பர்வதங்களை அசைய பண்ணி அருளும். தேடியும் நீ தேடியும் காணாதிருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பர்வதங்களை அசைத்து அவைகள் இருந்த இடம் காணாமல் செய்ய பண்ணுவீரா. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. சுகமும் பலமும் ஆரோக்கியமும் இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற ஆண்டவரே பர்வதங்களையும் அழித்து போட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் யுத்தம் பண்ண உண்டு, நீர் ஆறுதல் செய்ய உண்டு, ஆண்டவரே கிரியை செய்ய உண்டு என்பதை நீர் பலத்த கரத்தினாலும் உம்முடைய பலத்த புயபலத்தினாலும் விளங்க செய்தீர்கள். நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு விளம்பி இருக்கிற வார்த்தைகளை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றீர்கள். எனக்கு ஆண்டவரே ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொன்னீரே, ஆராதிக்கிறவனுக்கு ஆராதியாதவனுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொன்னீரே. அந்த மகத்துவமான உம்முடைய நல் கிரியைகளை இந்த நாட்களில் விளங்க செய்தவர்களும் ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும், ஒவ்வொரு ஊழியங்களும், ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் மாறுவார்களாக. அவர்களுடைய சாட்சிகளுக்காக கர்த்தர் பெரிய கிரியைகளை ஆண்டவரே, ஓ பெரிய பர்வதங்களை போன்ற கிரியைகளை கர்த்தர் செய்தவர்களும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எங்களை முற்றும் தாழ்த்துகிறோம். சகல துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.